திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள். அபிராமி அந்தாதி பாடல் விளக்கங்களை தொடர்ந்து பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் இயற்றிய திரு ஆலவாயுடையாருடைய திருவிளையாடல் புராணத்தை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். மதுரையிலே சொக்கநாத பெருமான் நிகழ்த்திய 64 திருவிளையாடலை நம்ம தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். சிவம்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம். உயிர்களுக்கு அந்த பேரின்பத்தை, அந்த முக்தியை தரக்கூடியவர் சிவபெருமான். தூக்கிய திருவடியோடு காட்சி கொடுக்கக்கூடியவர். உயிர்கள் எப்போ வேண்டுமானாலும் என்னுடைய திருவடியை பற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தூக்கிய திருவடியோடு பெருமான் காட்சி கொடுக்கிறார். சிவபெருமான் ஒருத்தர் தான் கங்கையை தன்னுடைய ஜடாமுடியிலே சூட்டி இருக்கிறார். கொன்றை மாலை அணிந்திருக்கிறார். புலித்தோலை ஆடையாக உடுத்தி இருக்கிறார். யானை தோலை போர்வையாக போத்தி இருக்கிறார். கையிலே உடுக்கையை வைத்திருக்கிறார். அக்னி வைத்திருக்கிறார். மழு ஆயுதத்தை ஏந்தி இருக்கிறார். பிரம்ம கபாலம் என்று சொல்லக்கூடிய பிரம்மனுடைய தலையை கையிலே ஏந்தி இருக்கிறார். தலைகளால் ஆன மாலை, எலும்புகளால் ஆன மாலை அணிந்திருக்கிறார். ஜடாமுடியிலே சந்திரனை, பிறை சந்திரனை சூடி இருக்கிறார். உடல் முழுவதும் சாம்பலை பூசி இருக்கிறார். இந்த அடையாளங்கள்லாம் சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட சிவபெருமான் மதுரையிலே சொக்கநாத பெருமானாக வீற்றிருந்து 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த 64 திருவிளையாடல்களை தான் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். கிபி 13ஆம் நூற்றாண்டுல பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பவர் மதுரை சொக்கநாத பெருமான் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களையும் திரு ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் என்று சொல்லி இயற்றியிருக்கிறார். மதுரையை பற்றி தமிழில் எழுந்த முதல் தல புராணம் பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் இயற்றிய திருவிளையாடல் புராணம் தான். இதுக்கப்புறம்தான் ஒரு 400 ஆண்டுகள் கழித்து பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் இதை அடி ஒற்றி சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் புராணத்தை அருளி இருக்கிறார். சங்க காலத்தில இருந்தே நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்லையுமே சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. புறநானூறு, சிலப்பதிகாரம், பரிபாடல், திருஞான சம்பந்தர் தேவாரம், திருநாவுக்கரசர் தேவாரம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம் போன்ற நூல்கள்ல கூட திருவிளையாடல் பற்றிய குறிப்புகளும் அதை பற்றிய செய்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன. 64 அப்படின்ற எண்ணிக்கை முதல்ல கல்லாடம் என்று சொல்லக்கூடிய நூல்ல தான் முதல்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல கூட சிவபெருமானுடைய அந்த சொக்கநாத பெருமான் நிகழ்த்திய 32 திருவிளையாடல்களுடைய பெயர்கள் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் கிபி 13ஆம் நூற்றாண்டுல பெரும்பற்ற புலியூர் நம்பி அப்படின்றவர் இந்த ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் என்கின்ற நூல்ல சிவபெருமானுடைய சொக்கநாத பெருமான் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களையும் கூறியிருக்கிறார். இதை அடி ஒற்றி 400 ஆண்டுகள் கழித்து பரஞ்சோதியார் அப்படின்றவர் மதுரை சொக்கநாத பெருமான் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களையும் சொல்லியிருக்கிறார். இதுல பெரும்பாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய அந்த திருவிளையாடல் புராணம் தான் வழக்கத்தில் இருக்கிறது. இன்னும் பல திருவிளையாடல் புராணங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. கடம்பவன புராணம், திருவிளையாடல் வெண்பா, திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, திருவிளையாடல் நாமாவலி, திருவிளையாடல் பயகரமாலை, திருவிளையாடல் கீர்த்தனை, திருவு சாத்தான நான்மணி மாலை போன்ற நூல்களும் வெளிவந்திருக்கின்றன. புராணம் அப்படின்னா புராதனம் என்று பொருள், பழமையான அப்படின்னு அர்த்தம். வேதம் என்ன சொல்கிறதோ அதை விரித்து சொல்வது புராணம். வேதத்தினுடைய பூத கண்ணாடி தான் புராணம். இதிகாசங்கள்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் இதிகாசங்கள். அப்படின்னா இப்போ ராமாயணத்தை அருளியவர் வால்மீகி முனிவர். வால்மீகி முனிவர் காலத்திலே ராமாயணம் நடந்தது. மகாபாரதத்தை அருளியவர் வேத வியாசர். வியாச பகவானுடைய காலத்திலே அந்த மகாபாரதம் நடந்தது. அந்த நூலை எழுதக்கூடிய ஆசிரியர் காலத்திலே அது நடந்தது. அந்த நிகழ்ச்சிகள்லாம் அவருடைய காலத்திலே நடந்தது அப்படின்னா அதற்கு இதிகாசங்கள் என்று பெயர். இப்படித்தான் நடந்தது என்று சொல்லக்கூடியது இதிகாசங்கள். புராணம் அப்படின்னா அந்த நூலை எழுதிய ஆசிரியர் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்க மாட்டார். அவருக்கு முன்பாக, அவருடைய காலத்துக்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சிகளை சேகரித்து அவர் எழுதியிருப்பார். இதற்கு புராணம் என்று பெயர். இப்போ நம்ம தெய்வ சேக்கிலார் அருளை செய்த பெரிய புராணம், நாயன்மார்கள் பற்றிய 63 நாயன்மார்களையும் 9 தொகையடியார்களையும் சேர்த்து 72 பேரை பாடியிருக்கிறார் நம்முடைய சேக்கிலார் பெருமான்.
அவர்கள் வாழ்ந்த காலத்திலே சேக்கிழார் பெருமான் வாழல, அவருக்கு முன்பாக நடந்தது. அத அவர் எழுதியிருக்கிறார் இல்லையா, இதற்கு புராணம் என்று பெயர். அந்த நூல் ஆசிரியர் அந்த நிகழ்ச்சிகள் நடந்த காலகட்டத்திலே அவங்க வாழ்ந்திருக்க மாட்டாங்க, செய்திகளை எல்லாம் சேகரித்து எழுதியிருப்பாங்க இல்லையா, இதற்கு புராணம் என்று பெயர். திரு ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் என்கின்ற நூலை அருளச் செய்தவர் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பவர். மதுரையை பற்றி தமிழில் எழுந்த முதல் தல புராணமே பெரும்பற்ற புலியூர் நம்பி இயற்றிய திரு ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் தான். அது மட்டும் இல்ல, தமிழில் தோன்றிய முதல் தல புராண நூலும் இவர் இயற்றிய திருவிளையாடல் புராணம் தான். இவரை செல்லிநகர் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்றும் வேம்பத்தூரர் என்றும் அழைப்பர். வேம்பத்தூரர் என்கின்ற பரம்பரையிலே வழிவந்தவர், அதனால இதை வேம்பத்தூரர் புராணம், செல்லிநகர் பெரும்பற்ற புலியூர் நம்பி இயற்றிய திருவிளையாடல் புராணம் என்றெல்லாம் சொல்வார்கள். செல்லிநகர் அப்படின்றது பாண்டிய நாட்டுல உள்ள ஒரு பகுதி. இதை பரசுராம சதுர்வேதி மங்கலம் அப்படின்னும் செல்லிநகர் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதாவது அரசர்கள் அந்தணர்களுக்காக ஒரு பகுதி கொடுக்குறாங்க இல்லையா, அப்படி அந்தணர்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பகுதிய அக்கரகாரம் அப்படின்னும் சதுர்வேத அல்லது சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த செல்லிநகர் தற்போது பனையூர் என்று வழங்கப்படுகிறது. இந்த பனையூர் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம ராஜபாளையத்துல இருந்து சங்கரங்கோயில் போகக்கூடிய வழியில கரிவலம் வந்த நல்லூர் அருகே பனையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல மீனாட்சி சொக்கநாதர் பெருமான் ஆலயமும் இருக்குது. இவரது காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. இவருடைய ஞான ஆசிரியராக இருக்கக்கூடியவர், இவருடைய ஞான குரு யாரு அப்படின்னா, சிதம்பரம் மாளிகை மடத்துல இருந்த வெண்காடருடைய சீடர் விநாயகம் அப்படின்றவர் தான் இவருடைய ஞான குருவாக இருந்திருக்கிறார். இவருக்கு நடராஜா மேல அதிகமான பக்தி இருந்தது. அது மாதிரி அந்த மதுரையில இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான், மீனாட்சி, இவங்க மேலையும் அதிகமாக பக்தி இருந்தது. அந்த பக்தியின் காரணமாக திரு ஆலவாயுடைய திருவிளையாடல் புராணம்னு சொல்லி இந்த நூலை அருளி இருக்கிறார். மூர்த்தி, தீர்த்தம், தலம் இது பற்றி சொல்லக்கூடியதுதான் தல புராணங்கள். மூன்றுக்கும் சிறப்பு பெற்ற ஊர் நம்முடைய மதுரை. இந்த நூல்ல பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் பாண்டிய நாட்டுடைய சிறப்பையும் இந்த மதுரையுடைய சிறப்பையும் ரொம்ப அருமையாக சொல்லி இருக்கிறார். இந்த நூல்ல காப்பு பாடலாக கற்பக விநாயக பெருமான வாழ்த்தி பாடுறார். அடுத்து மதுரையிலே எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சித்தி விநாயகர், மதுரை தல விநாயகரான சித்தி விநாயகரை வாழ்த்தி பாடுறார். அடுத்து முருகப்பெருமான பாடுறார். கடவுள் வாழ்த்தாக ஒவ்வொரு தெய்வங்களையும் பாடுறார். அங்கேயர்கண்ணி அம்மையாரை பாடுறார். சொக்கநாத பெருமான பாடுறார். நால்வர் பெருமக்கள், நம்ம சமயாச்சாரியார்கள் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர், இவர்களை வாழ்த்தி பாடுறார். இப்படி ஒவ்வொரு வாழ்த்து பாடல்களையும் பாடுறார். அடுத்தது நூல் வரலாறு சொல்றார். இந்த நூல் தோன்றிய வரலாற சொல்றார். அதுக்கப்புறமா திரு நாட்டு சிறப்புன்னு சொல்லி பாண்டிய நாட்டுடைய சிறப்பை சொல்றார். அடுத்து திரு நகர சிறப்புன்னு சொல்லி மதுரையினுடைய சிறப்பு சொல்றார். அடுத்து நூறு பயன்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறமா சிவபெருமான் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல இந்திரன் பழி தீர்த்த படலம், அதுல தொடங்கி 64 திருவிளையாடல்களையும் கூறி இறுதியாக பயன் சொல்றார். இந்த திருவிளையாடல் புராணத்தை கேட்டாலோ படிச்சாலோ ஓதினாலோ என்ன பயன் அப்படின்றத சொல்றார். சொல்லி இந்த திருவிளையாடல் புராணத்தை அருளி இருக்கிறார் நம்ம பெரும்பற்ற புலியூர் நம்பி என்று சொல்லக்கூடியவர். அதை நம்ம தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தகவல்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.